வணக்கம் நண்பர்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கேக்டஸ்ஸு நல்லா நிறையா கண்டுகள் விட்டு வருது. சரி, அதுக்கு மண்ணை போட்டு ஒரு இதை உருவாக்கிடுவோம் அப்படின்னு பாட்டு ரெடி பண்ணுறது தான். எப்படி நாம் உருவாக்குறோம்னு இதாக இருக்குது. கல்யாண வீட்டிலலாம் பாயாசத்துக்கு ஹோட்டல்லலாம் பொரிக்கறிக்கு வைப்பாங்கள்ல, அந்த கண்டெய்னர் தான் இதில் நான் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டை போட இந்த இப்படி ஓட்டை போடணும். இதை போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், 4 ஹோல். எவ்வளோ ஓட்டைனாலும் போடலாம். கேக்டஸ்க்கு போட்டு மண் நம்ம சாதாரண மண் தான், என்ன கொஞ்சம் உரத்துக்காண்டி மண்புழு உரம் நான் வச்சுருக்கேன். மண்புழு உரத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இவ்வளோதான் கேக்டஸோட கவனிப்பு. சும்மா யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா போடுவாங்க, கேக்டஸுக்கு தனியாக மண் விற்கிது, ஆன்லைனில் வாங்குங்க அப்படின்னு. போட்ட செடியில் கீழே இலதலையில் போட்டுடணும். ஏன்னா நம்ம மண் ஆற்று மண் தான் மெஜாரிட்டியாக போடுறோமா, அது அப்படியே கசிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஓட்ட வழியாக தண்ணி ஊற்ற. இதுனா கொஞ்சம் நாளைக்கு அழுகாமல் பிடிச்சிருக்கும், மண் கெட்டி ஆகிடும். அடுத்து வேர் பிடிச்சி இந்த அவ்வளோதான் நண்பர்களே. கேக்டஸ் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. முடிஞ்சா அவ்வளோதான், மண் ரெடி. இருங்க போய் கேக்டஸ் கொண்டுவோமா, ஏதாவது ஒரு கேக்டஸ் தூக்கி கொண்டுவோம். எத்தனை இருக்குது இதில், எதை எடுத்துலான்னு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே இந்த டூம் கேக்டஸ் குட்டி, இது இன்னும் கொஞ்சம் காலம் அதிலே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம உருவாக்குனது தான். குட்டியாக இருக்கு பாருங்கள், அதுவாகவே உருவாக்கிடும் ஸ்நேகத்துக்கு விழுந்து. இதை வைப்போம். இதுதான் இப்போ ஹைட் ஆகிடுச்சு, இனி அதுவாகவே விழுக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த வெள்ளையை வைப்போம். அவ்வளோதான், ஒரு உடைச்சிட்டோம்னா சூப்பராக கையில் வந்துடுவாங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இது நடுறதுலாம் ரொம்ப ஈஸி, ஒன்றும் பெரிய சரித்திர வித்தையும் இல்லை. அவ்வளோதான், முடியாச்சு. ஒரு 10 நாள் தான், ஜகன்னு முளைச்சிரும். இந்த பாருங்கள், அப்படி முளைச்சி வந்தது தான். ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். 1.5 வருஷம், கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் இருக்கும் இது என் கையில், இந்த இது வளர்றது. அவ்வளோதான் நண்பர்களே. இப்படி தான் அந்த செடி வளர்க்குறோம். செடி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. இதை ஒரு நல்ல இடம் பார்த்து வைக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. அதனால் நம்ம பால் கேக்டஸ் வச்ச இடத்துக்கிட்டே நான் ஒரு இடம் பிடிச்சி இதை வச்சுருவோம். அவ்வளோதான் நண்பர்களே. சாயுது, கொஞ்சம் சரி பண்ணிக்கிடுவோம். தொடாமல் இருந்தால் அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும், வளர்ந்துடும். வேர் விட்டால் பிடிச்சிக்கிடும். இது நம்ம அடினியா குட்டி. இதுக்கும் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, இதுக்கும் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. மழை தண்ணி பட்டால் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ.